கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க. நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க. நம்ம போன வீடியோவில் வந்து வேல்பிச்சை வேண்டுதலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோங்க. அதில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அந்த வேல்பிச்சை வேண்டுதல் வச்சுருக்க அந்த நாள் ஃபுல்லாக நம்ம இப்போது ஒரு 10 டேஸ் ஆகுது, 15 டேஸ் ஆகுது, நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம பூஜை பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கோயில் சாத்துற வரைக்கும், அந்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்குமே நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி இப்போ முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் நம்ம வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேல் வாங்கினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வீட்டில் வச்சு நம்ம வேல் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு மறுநாள் வந்து கோயிலில் கொடுத்துடலாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள், உங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாள் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளியன்னை தேவசேன அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு 2 விதமாக காட்சி கொடுத்தாருங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு வந்து விளக்கில் காட்சி கொடுத்தாருங்க. இப்போ அந்த இமேஜ் பாருங்களேன், கரெக்டாக ஒரு சேவல் வந்து நமக்காக காட்சி கொடுத்துருக்குங்க. அது வந்து நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சேவல் வந்து நன்றாக தெரியும். நான் இப்போ ஜூம் பண்ணி சர்க்கிள் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுங்க. அப்படியே இந்த விளக்கு வந்து நான் முருகப்பெருமானுக்காக ஏற்றின விளக்குங்க. முதல் எனக்கு சேவலில் காட்சி கொடுத்தார். அதற்கப்புறம் வந்து மயிலில் காட்சி கொடுத்துருக்காருங்க. இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் மயிலோட அந்த ஃபேஸ் வந்து நல்லா தெரியும். நான் ஜூம் பண்ணி சர்க்கிள் பண்ணியும் காட்டுறேங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக மயில் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் வந்து வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கிறப்போ எனக்கு வந்து வேலோட ஷேடோவில் வந்து சேவல் தெரியுங்க. இப்போ பாருங்களேன், கரெக்டாக அந்த வேல் கீழே சேவல் வந்து உட்காந்துருக்குங்க. அவ்வளோ தத்ரூபமாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியுங்க. எல்லோரும் பார்த்துட்டிங்க நம்புகிறேன். அதற்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவல் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மயில் வந்து வேலு கீழே வந்து உட்காந்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், மயில் வந்து எவ்வளோ தத்ரூபமாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த கழுத்து, அந்த ரெக்கை எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மளை பார்க்க வச்சுருக்காரு இல்லையா? ஸோ நம்ம கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கோங்க. அதற்கப்புறம் இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா, நான் வடபழனி கோயிலில் போய் மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்போது அன்றைக்கி நைட்டு வந்து நான் முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு வந்து அன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரைட் சைடில் இருக்க முருகப்பெருமான் வந்து அதற்கு முன்னாடி நாள் வந்து நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. இந்த 2 பிக்சரையும் பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் இருக்க முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு இல்லையா? அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்களேன் எல்லாரும். இப்போ தனியாக இருக்கிற இமேஜையும் காட்டுறேன். எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு பாருங்கள். என் தங்கம் நம்ம கண்ணை பற்றும் போல் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ எப்படிங்க முருகப்பெருமான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? ரொம்ப ரொம்ப அழகாக சிரிக்கிறாருங்க. கரெக்டாக அந்த புன்னகையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகை வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்காருங்க. மனசே நிறைஞ்சிருக்கு இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ. அதற்கப்புறம் வந்து இந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன். போன வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன். கரெக்டாக நான் கோயிலுக்கு வந்து வேல் செலுத்துகிறப்ப இந்த ஃபோட்டோ எடுத்ததுங்க. ஒரு மெமரிஸ்க்காக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து அன்றைக்கி அதை நோட்டீஸ் பண்ணல. மறுநாள் பார்க்குறேன், இதில் முருகர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சாருங்க. இப்போ நான் ஒரு ஜூம் பண்ண ஃபோட்டோ வந்து காட்டுறேன். இதில் எல்லோரும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் நினச்ச மாதிரி எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி சர்க்கிள் பண்ணி காட்டுறேங்க. இதில் வந்து நல்லா தெரிவார். ஒரு மயில் மேலே ஒரு குட்டி பையன் வேலோடு வந்து உட்காந்துருக்காருங்க. நம்ம முருகப்பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம செல்லம் நம்மளை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்துட்டாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வேல்பிச்சை முறை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கிட்ட வருவாருங்க. நீங்கள் வந்து அவரை மனசார நம்புங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பாருங்க. நான் வந்து எனக்கு முருகப்பெருமான் வந்து நேர்லேயே வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து
பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. அதற்கு நானும் ஒரு சான்றுங்க. குழந்தை பாக்கியம், இல்லை எனக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை, உடம்புல ரொம்ப நோய் இருக்குது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்பிச்சை முறை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வேல்பிச்சை முறையை வந்து மேற்கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைப்பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ரொம்ப நன்றிங்க.